நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற மிகப்பெரிய ஐசிசி ஈவெண்ட் எது அப்படின்னு கேட்டால் அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மார்ச்சில் பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் கழிச்சு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க பாகிஸ்தானில் ஒரு சீரீஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்திய அணியின் டீம் யாருமே அங்கே போக வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த ஆசிய கோப்பைக்கு கூட நாங்கள் பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதால் இலங்கை பாகிஸ்தான் 2 நாடுகளுமே சேர்ந்து தான் ஆசிய கோப்பையை நடத்தினாங்க. இப்படி இருக்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கும் ஆரம்பத்தில் நம்ம இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பு சற்றே இருந்தது. ஆனால் இப்போ திட்டவட்டமாக நம்ம பிசிசிஐ இந்திய கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர்ற வாய்ப்பே கிடையாது, வேற ஏதாவது நாட்டுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை மாற்றுங்க அப்படின்னு நம்ம பிசிசிஐ ஐசிசிக்கு வலியுறுத்த இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் தற்போது நடக்க இருக்கு. அதாவது பாகிஸ்தானில் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கிறதுக்கான சில சாத்தியக்கூறுகள் தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஐ அவங்க எடுத்த முடிவால் உருவாகியிருக்கு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. இங்கே பாகிஸ்தானில் உங்களுக்கு சகல பாதுகாப்பு வசதி எல்லாமே நாங்கள் செய்து கொடுக்கப்படும், கண்டிப்பாக இந்தியா வரலைன்னா இந்தியாவை இந்த தொடரில் இருந்து நீக்கிட்டு பாகிஸ்தானில் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீறிக்கிட்டு பொங்கி எழுந்தாங்க. ஆனால் நம்ம பிசிசிஐ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நாங்கள் எதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த ஒரு சில தீவிரவாதி தாக்குதல் ஒரு மாதிரியான மோசமான சம்பவங்களை குறிப்பிட்டு இந்த பாதுகாப்பு காரணங்களால் எங்களால் பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல இது தாண்டா சான்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம இந்தியா கூட இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த 2 அணிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான பாதுகாப்பு காரணங்களால் எங்களாலையும் பாகிஸ்தானுக்கு வர முடியாது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாட அப்படின்னு இப்போ நம்ம இந்தியா கூட சேர்ந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த 2 அணிகளும் போர்க்குடி தூக்கியிருக்காங்க. இதனால் இப்போ பாகிஸ்தானில் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர் நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறிய பார்த்தீங்கன்னா எழற மாதிரியான சம்பவத்தை தான் நம்ம பிசிசிஐ நிகழ்த்திருக்காங்க. இதனால் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று UAE இல்லைனா ஸ்ரீலங்கா இப்படி ஆசிய நாடுகள் எங்கேயாச்சும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாகிஸ்தானில் நடக்கலைன்னா அதை அப்படியே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவையும் பார்த்தீங்கன்னா தற்போது ஐசிசி அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் 2007 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சதால் தான் அங்கே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்த ஐசிசி முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2013 நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் 2017 நம்ம இந்தியாவில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்தலை. இதன் காரணமாக இந்தியாவில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்தலாமா அப்படிங்கிற யோசனையிலையும் தற்போது ஐசிசி இருக்காங்க. அந்த வகையில் இடையில இன்னும் நாட்கள் இருக்கு. இப்போ பாகிஸ்தானில் நடக்க இருக்கிற இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரத்தாகி அப்படியே இந்தியாவில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது தற்போது உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு.